அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இரவாத நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய வாழ்நாட்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரமலானை நாம் கடக்க இருக்கின்றோம். இந்த ரமலான் தான் நம்மை படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ரமலான் யாரெல்லாம் ரப்பை விட்டு வெகு தூரமாக சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்லாவின் பால் கட்டி இழுத்து ரப்பின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கடந்த 20 நாட்களாக வல்ல ரஹ்மான் நமக்கு ஃபரலாக வழங்கிய 5 கடமைகளில் ஒன்றான நோன்பை நோற்று வருகிறோம். அல்லாஹ்வை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே கடவுள்களை அவர்கள் சந்தோஷப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்வார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் அப்படி ஒரு தேவை எனக்கு கிடையாது, நான் தனித்தவன் என்பதாக பறைசாற்றிவிட்டு, எனக்கு எந்த ஒரு தேவையோ அல்லது எனக்கு எந்த ஒரு குழந்தைகளோ அல்லது எனக்கு எந்த ஒரு விஷயமோ எனக்கு தேவைப்படாது. அதாவது மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய அல்லது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய அல்லது மனிதனால் சம்பாதிக்கக்கூடிய அல்லது மனிதனால் அவன் விளைநிலங்களிலே விளைச்சலால் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் என்னை என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்படுத்தி விட முடியாது. மாறாக மனிதனால் மட்டுமே என்ன செய்ய முடியும், இறைவனை வல்ல ரஹ்மானை சந்தோஷப்படுத்த முடியும் என்ற ஒரு கான்செப்டை சொன்னதே இஸ்லாம் தான். அப்போ நம்முடைய இந்த வாழ்நாளிலே 20 நாட்களாக நம்மை படைத்த ரப்பை தம்முடைய உடலின் மூலமாக, இபாதத்தைகளின் மூலமாக, தன்னுடைய உடலை வருத்துவதன் மூலமாக நாம் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தோஷப்படுத்துவதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் என்ன செய்கின்றான், நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அடியான் என்னை நெருங்க வேண்டும், என்னை துதிக்க வேண்டும், என்னை எந்நேரமும் என்ன செய்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை தான் இஸ்லாம் விரும்புகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களுக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என்ன செய்தது என்று சொன்னால் கொடுக்கின்றது. பொதுவாக அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் அல்லது அந்த இறைவன், அந்த காடு, அந்த அல்லாஹ் நம்மை நிறந்து எந்த ஒரு விஷயத்தையும், நம்முடைய பொருளாதாரத்தையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் கோடி கோடியாக பணம் வைத்தாலும் அந்த பணம் அவனுக்கு தேவை கிடையாது. நாம் மாட மாளிகையை கட்டி வைத்திருந்தாலும் அந்த மாட மாளிகை என்ன செய்யாது, அவனுக்கு தேவை கிடையாது. அல்லது வேறொரு ரீதியிலே அவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் முனைத்தாலும் எந்த ஒரு ரீதியிலும் அவனை சந்தோஷப்படுத்த முடியாது, நம்முடைய உடல்களினால் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை தவிர என்பதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கின்றது என்று சொன்னால் வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையிலே நாம் எப்படி ரமலான் மாதங்களிலே
வல்ல ரஹ்மானை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ, தன்னுடைய இபாதத்தின் மூலமாக, தன்னுடைய உடலை வருத்துவதன் மூலமாக, தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த பொருள்களை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ, அந்த சந்தோஷத்தை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்பதாக வல்ல ரஹ்மான் பணித்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அதை பார்த்துதான் அவனும் இறைவன் என்ன செய்கின்றான் சொன்னான், சந்தோஷம் அடைகின்றான். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இறைவனை சந்தோஷமாக வச்சுக்கணும். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ இந்த வெளிநாட்டுக்கு நம்ம இங்கே வந்து சம்பாதிக்கிறோம்னா நம்முடைய குடும்பத்தை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, நம்முடைய உம்மாவை பிரிந்து, சொந்த பந்தங்களை பிரிந்து, நம்முடைய வீட்டை பிரிந்து எதற்காக வேண்டி வந்திருக்கிறோம்? நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக அங்கே உள்ள ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டாலும் கூட எனக்கென்று நீங்கள் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது, அந்த கடமை இருக்கிறது. அதை ஒருபோதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளிலே தவறியது கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய சந்தோஷத்தை இறைவனை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருப்பார் என்று சொன்னால், ரபியா இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கானன் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்ல காம அலா ரஜுலின் வ ரஃபஹல் உஹ்ரா ஃபஅன்ஜலல்லாஹு தஆலா தாஹா யஅனி யா முஹம்மத் மா அன்ஜல அலைக்கல் குர்ஆன லி தஸ்கா என்பதாக சொல்றான். இங்கே இந்த ஹதீஸில் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நின்று தொழுதாங்கன்னா ஒரு காலை என்ன செய்வாங்கன்னா இப்படி தூக்கிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்களாம். ரஃபஹ யதஹு, ஒரு காலை நின்று தூக்கிக்கிட்டு தொழுவாங்க. அந்த அளவுக்கு வலி இருக்குமா. வலி இருப்பதின் காரணமாக தூக்கி நின்று கொண்டு தங்களுடைய தொழுகை எந்த நேரமும் இரவில் தொழுதுகிட்டே இருப்பாங்க. ரப்புக்கு என்ன செய்வாங்க, தூங்க மாட்டாங்க. சிறிது நேரம் தான் அவங்களுக்கு ஓய்வனுடைய உடலுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வல்ல ரஹ்மான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா தொழுதுகிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதால் ஒரு காலின் மீது நிற்பார்கள், இன்னொரு காலை உயர்த்தி கொள்வார்கள். அப்பொழுது என்ன செஞ்சானா, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். தாஹாவில் என்ன சொல்றானா, ம அன்ஜல்னா அலைக்கல் குர்ஆனி லிதஸ்கா, அதாவது நீங்க இந்த அளவுக்கு நீங்க வேதனைப்பட்டு உங்களை உடல் வருத்திப்பட்டு நீங்க என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு தான் நீங்க என்ன இறைவனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யல, இந்த குர்ஆனை உங்கள் மீது நான் இறக்கல அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறானா, இந்த வசனத்திலிருந்து, என்னுடைய அடியானே, நீ ரொம்ப வருத்தி என்ன செய்யணும், வணங்க வேணாம், என்னை சந்தோஷப்படுத்த வேணாம், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செய்ய போதும். 5 நேரம் தொழுகை சொல்லியிருக்கிறான், தொழுகை செய்ய. நீ சம்பாதிக்கிறியா, அந்த சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து நீ என்ன செய்ய, ஜக்காத்து கொடு. அல்லது உன்னுடைய மனைவிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், நீங்கள் பெரியவராகிவிட்டால் உன்னுடைய உம்மாவை உன்னுடைய பாப்பாவை எப்படி நீ கவனித்துக் கொள்ள வேண்டும், எந்த ரீதியிலே அவர்களை உருவாக்க வேண்டும், எந்த ரீதியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆணையிடுகின்றேனோ அதன்படி நீ என்ன செய்ய நட. நீ உன்னை வருத்திக்கிட்டு என்ன செய்யலாம், செய்ய வேணாம். இப்போ உதாரணமாக நம்ம மனைவி இருக்காங்க, ரமலான் நேரம் 10,000 ரூபாய்க்கு புடவை கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், 1000 ரூபா தான் என்கிட்ட இருக்கு, 200 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கூட அப்படிங்கிறான். இதுதான் கான்செப்ட். என்கிட்ட 1000 ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன், 200 ரூபாய்க்கு என்ன செய்ய, புடவை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அந்த அளவுக்குத்தான் என்ன செய்யறான், நம்மளை என்ன செய்யறான், இந்த வசனத்திலிருந்து என்ன சொல்றான், நீ ரொம்ப என்ன செஞ்சுக்க வேணாம், உன்னை வருத்திக்க வேணாம், ரொம்ப என்ன செஞ்சுக்கணும், உன்னை கஷ்டப்படுத்திக்க வேணாம், நான் சொல்ற மாதிரி செய்ய போதும், எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஐசா நாயகி இப்படி செய்வாங்களாம். என்ன செய்வாங்கன்னா, ஐசா ரலியல்லாஹு அன்ஹு தர்மம் செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா, நறுமணத்தை தடவி என்ன செய்வாங்கன்னா தர்மத்தை கொடுப்பாங்களாம். கையில அத்தரை தடவிக்கிட்டு தர்மம் செய்யப்போமே அந்த தர்மருடைய பொருளையோ பணமோ இதான் செய்வாங்கன்னா கொடுப்பாங்களாம். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஃபஸஅல நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக, அதை பத்தி ஐசா நாயிட்ட கேட்குறாங்க, ஐசாவே தர்மம் கொடுத்தா இருக்கிறத எடுத்து இப்படி பாக்கெட் இருந்து இப்படி எடுத்து கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன நீங்க தர்ம வாசன பொருளை தளவிட்டு என்ன செய்றீங்க, தர்மத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, யா நபி அல்லா ஹபப்து அன் யகூன திர்ஹமி முதீபலி அன்னஹு யகவு ஃபி யதில்லா கப்ல யதை ஷாஅதி, அதாவது இந்த தர்மம் இருக்கிறது, இந்த தர்மம் யாசகருடைய கைகளுக்கு விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கையில என்ன செய்யணும், போய் சேரணும்.
என்னுடைய அந்த இபாதத்து, அந்த தர்மங்கிறது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய விரலிலே என்ன செய்கிறேன், வாசனை திரவியத்தை தரவி என்ன செய்கிறேன், அந்த தர்மத்தை அந்த யாசகத்திற்கு கொடுக்கிறேன். யாசகத்துக்கு போறதுக்கு முன்னாடி யார்கிட்ட போகணும், அல்லாஹ்ட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷா நாயகி என்ன செய்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்ல போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. அல்லாஹ் ஐஷா நாயகமே என்னுடைய மனைவியே உங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா நாயகிக்கு சொன்னதாக ஹதீஸிலே நமக்கு காண கிடைக்கிறது. அருமையானவர்களே, அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, பொருத்தம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அங்கே இருக்கணும், வேற எதுவும் அங்கே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மூலமா பெற முடிகிறது. அது மட்டுமல்ல, பொதுவாக இறைவனை நாம் சந்தோஷப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணாலும் கொடுப்பான். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், சாதாரண ஒரு வீட்டை கட்டும், அப்படி சின்ன வீடா ஒரு சென்டில் இடம், அது ஏப்பா நீ என்னைய சந்தோஷப்படுத்துறியா, நீ 5 நேரம் தொழுகிற இபாதத்தை இருக்க, நீ ஏன் 1 சென்டில் கட்டுற, 3 சென்டில் கட்டு, 3 சென்ட் கூட 300 சென்டில் கட்டு அப்படின்னு என்ன செய்வான், அல்லாஹ் தூக்கி கொடுப்பான். இதை நாம் வரலாற்றின் மூலமாக நிகழ்வினமாக காண கிடைக்கிறோம். அருமையானவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் நமக்கு எல்லாம் தெரியும். நபி இப்ராஹிம் ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் நமக்கு நல்லா தெரியும். தன்னுடைய மகனையே என்ன செஞ்சாங்க, அறுத்து பலியிட என்ன செஞ்சாங்க, தயாராகிட்டாங்க. ஆனால் இன்று நமக்கு 1500 கிலோமீட்டருக்கு தூரத்தில் உள்ள அந்த இடம் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லா மக்களும் அங்கே போகணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா மக்களும், பணக்காரர்களிலிருந்து ஏழைகள் வரை எல்லா மக்களும் அந்த இடத்திற்கு போக ஆசைப்படுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகத்தின் காரணமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியதின் காரணமாக இன்று நம்ம அத்தையாத்துல என்ன ஓதுறோம், அத்தையாத்து ஓதிட்டு அடுத்து என்ன சொல்லுவோம், தருதே சலாம் வரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையவன் மீது கடமையாகின்றதோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய அத்தஹியாத்தில் ஒவ்வொரு வக்துலையும் என்ன செய்யறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கொண்டுகிட்டே இருக்கும். அதன் சிறப்பை ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவங்க செய்த தியாகம். அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து அல்லாஹ்வுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினாங்க. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகம் என்ன, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகனை பலியிடன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, சின்ன வயசுல அந்த மக்காவை நகரக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யறாங்க, கூட்டு போயிடுறாங்க சின்ன வயசுல. அப்போ கூட்டு போகும்போது அந்த நேரங்களில் என்ன செய்யறாங்கன்னா, இப்ராஹிம் நபி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போயிட்டா எந்த ஒரு பொருளும் இல்லை, குழந்தை அழுகுது, தண்ணி இல்லை, பச்சை தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த தொங்கோட்டம் ஓடுறாங்களே, அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடிய இடத்தை சரித்திர இடமாக என்ன செஞ்சான், மாற்றி அமைச்சது. காரணம் என்ன, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தியாகம். அல்லாஹ்விற்காக என்ன செஞ்சாங்க, நான் எதையும் அல்லாஹ் எதை நினைச்சா என்னை பார்த்து சந்தோஷம் அடைவானோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி, இப்ராஹிம் சொன்ன பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்றா நீங்க வாங்கன்னு சொல்லி வந்ததின் காரணமாக என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜ்ஜு செய்யும் போது அந்த தொங்கோட்டத்தை என்ன செய்ய கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்யறான், அதை கடமையாக்கியிருக்கான்னு சொன்னா காரணம் என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை என்ன செஞ்சாங்க, சந்தோஷத்தை படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, ஜம்ஜம் நீரை இன்றைக்கு வரையும் உலகம் அழியிற வரை கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஜம்ஜம் நீரில் நோய்க்கு நிவாரணி என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சிறப்புப்படுத்தி கொடுத்துருக்காங்க அல்லாஹ். காரணம் என்ன, அந்த ஜம்ஜம் தண்ணி கொடுத்தது என்ன, அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ், என்ன சொல்றாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கால யர்ஹமுல்லாஹ் உம்ம இஸ்மாயிலுடைய அம்மாவின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். லவ் அன்னஹா அஜிலத் லகான ஜம்ஸம ஐனன் முஈனா. அதாவது ஜம்ஜம் ஊற்று எங்க இருந்துங்க வருது, கீழே இருந்து, பூமி கீழே இருந்து வருது. அப்ப அந்த ஜம்ஜம் தண்ணி வருகின்ற பொழுது தண்ணி நின்று போயிருமோ என்பது பயத்தின் காரணமாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பையில என்ன செஞ்சாங்க, எடுத்து தோல் பையில மாட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பொங்கி வருகின்ற பொழுது ஜம்ஜம் நீரை தம் தோளில் பையில் எடுக்காம இருந்தா, அவசரப்படாம இருந்தா பூமியின் மேலே ஓடி இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
பூமியின் மேலே கீழே போய் என்ன செய்யணும் ஒன்றும் தேவையில்லை. எப்படி ஒளிச்சுகின்ற பொழுது நம்ம ஒளுடைய வளாகம் இருக்கிறதோ அது போட்டு ஜம்ஜம் தண்ணி மேலே அந்த பூமியின் மேலே இருந்திருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய தியாகம் அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தியாகம் செஞ்சதன் காரணமாக இந்த கியாமத் நாளில் ஜம்ஜம் தண்ணி என்ன செய்த அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம். ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தண்ணீரை இறைப்பதற்காக வேண்டி 20,000 கடல் குதிரை அல்லாஹ் கொடுத்தான். இதை பார்த்து ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு, ஒரே ஆச்சரியமானோனையுமே என்ன பண்ணிட்டாங்க, என்னன்னா இவ்வளோ ரொம்ப நமக்கு இவ்வளோ இது நம்முடைய இந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அசர் நேரமாக இருக்கிறது. அந்த அசர் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆச்சரியத்தின் காரணமாக தொழுகையை விட்டுறாங்க. விட்டதின் தாமதத்தின் காரணமாக அப்போ தான் உணர்றாங்க, நம்ம தொழுகையை விட்டுட்டோமே, அசர் தொழுகையை விட்டுட்டோமே அப்படின்னு உணர்கின்ற பொழுது இந்த 20,000 இந்த என்ன கடல் குதிரை நமக்கு தேவையில்லை என்ன செய்கிறாங்க, அல்லாவுக்காக வேண்டி அடுத்து பலியிடுறாங்க. அந்த தியாகத்தின் பகரமாக என்ன செஞ்சான், அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதாக வரலாறு நமக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம என்ன வரலாறுகளை பார்க்க முடியும். நம்ம இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாவை நாம் என்ன செய்ய வேண்டும், எந்நேரமும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்குரிய நல்வாய்ப்பாகத்தான் இந்த ரமலான் அமைந்திருக்கிறது. இந்த ரமலானிலே எந்த ஒரு மனிதன் அல்லாவை சந்தோஷப்படுத்தாமல் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்றானோ அவன் எவனாலும் என்ன செய்ய முடியாது, எந்த நேரமும் என்ன செய்ய முடியாது, ரமலானுக்கு பிறகு அல்லது இன்னி வரக்கூடிய காலங்களிலும் எல்லாம் செய்ய முடியாது, அல்லாவை சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, பாவமும் என்ன செய்யறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் பாவத்திற்கு பகரமாக என்ன செய்கிறாங்கன்னா மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு இறுதி நாளில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த பாவத்தை, நம்முடைய பாவங்களை எல்லாம் செய்யணும், அல்லாஹ் மன்னிக்கணும். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஹபசி இனத்தை சார்ந்த ஒரு தோழர் வர்றாரு. எர்வான் ஹபசி கால யா ரசூலுல்லாஹ் இன்னி குன்து அமலு ஃபவாஹிஸ ஃபஅல்லி மின் தௌபா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரியான பாவங்கள் செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தௌபா இருக்கா, எனக்கு தௌபாவை ஏற்பானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கால நாம் அல்லாஹ் உன்னைய பாவத்தை மன்னிப்பாப்பா அப்படிங்கிறாங்க. வ கௌலி சும்ம ரஜ திரும்ப வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஃப கால யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுரானி வான அமலஹா, நான் அந்த பாவத்தை செய்கிறேன், அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறானா, கால நஅம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, நீ பாவம், உன்னை படைத்த அல்லாஹ், உன்னை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ், உனக்கு உயிரை கொடுத்த அல்லாஹ், நீ பாவம் செய்கின்ற பொழுது பார்க்காமல் இருப்பானா? உன்னை எந்நேரமும் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். நீ அல்லாவை பார்க்கவில்லை என்றாலும் சொல்லி, அல்லாவை நீ மறந்து விட்டாலும் சரி, அல்லாவை உன்னை எந்நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு, ஆமா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த ஹபசி சொல்றாங்க, அந்த ஹபசி என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா, ஹபசி சைகத்தன், ஒரு பெரிய சவுண்ட் விட்டாங்களாம், அல்லாஹ் என்னை பார்க்கிறானா, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் பார்த்து விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு விட்டுட்டு ஹரத் ஃபீஹா ரூஹஹு, அவங்க உயிரே போயிடுச்சு அந்த இடத்துல. அல்லாஹ் என்னைய பார்த்துட்டானா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த இடத்துல ரூஹு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது. அருமையானவர்களே, ஆக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ரமலான் நல்ல ஒரு வாய்ப்பு, நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்பொழுது எப்படி நாம் அல்லாவை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ, ஃபர்லான நோம்பின் மூலமாக, ஃபர்லான தொழுகையின் மூலமாக, ஃபர்லான ஜக்காத்தின் மூலமாக, எல்லா விஷயங்கள் மூலமாக எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ, அதுபோல ரமலானுக்கு பின்னால் 5 நேர தொழுகையை நாம் என்ன செய்ய தொடர்ந்து தொழுக வேண்டும். அதுபோன்று தான தர்மங்களை என்ன செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று நமக்கு கடமையான எல்லா விஷயங்களும் அல்லாவிற்காக வேண்டி செய்து கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை, அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு நிலையை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உம்மத்திற்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் இன்று இந்தியாவிலும் அதுபோன்று பலஸ்தீனத்திலும் இஸ்ராவிலும் யமனிலும் சிரமப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவங்களுடைய சிரமங்களை என்ன செய்வாங்கன்னா இலகுவாக்குவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.